தேர்ட் ரவுண்ட் த்ரோ பால் ரவுண்டுங்க. இதில் 4 பக்கமும் ரோப்லேயே பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க. இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிள். உங்கள் கையில் ஒரு ஸ்டிச் பாலை கொடுத்துருவோம். நீங்கள் இது இப்படி உருட்டி விடுவீங்க. அப்படி உருட்டி விடும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோப்பை அந்த பால் தாண்டிடக்கூடாது. ரைட் சைடு இருக்கிற ரோப்பையும் தாண்டிடக்கூடாது. லெஃப்ட் சைடு இருக்கிற ரோப்பையும் தாண்டிடக்கூடாது. மினிமம் டிஸ்டன்ஸ்லையும் நீங்கள் வீசக்கூடாது. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கணுங்க. அட் த சேம் டைம் அந்த மேலே இருக்கிற ரோப்பையும் டச் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பாலை உருட்டி விடும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோப்பை டச் பண்ணாமல் எந்த பால் ரொம்ப பக்கத்தில் இருக்குதோ அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குங்க. மறந்துடாதீங்க. இந்த ரவுண்டில் 22 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. அதில் 15 பேர் தான் செலக்ட் ஆகி 4th ரவுண்டுக்கு போவாங்களுங்க. 10 நிமிஷம் பிரேக் கொடுத்தோம். அந்த பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணோங்க. வெற்றி பீஸ் பா. ரமேஷ் அடுத்தது ரமேஷ். ரமேஷ் ஜிம்முக்கு போகாம இங்க வரும்போது நினைச்சப்பா. நடராஜ் டிரைவர் வாங்க. இந்த கேம்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சுங்க. அவங்க பாலை வீசும்போது கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுத்து வீசினாங்கன்னா அந்த ரோப்பை தாண்டிடும். அந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு நடந்துச்சு. எல்லாரும் கடைசி வரைக்கும் ரொம்பவும் ஜாலியாக ஒவ்வொரு கேமையும் என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்களுங்க. அதுதான் இந்த ஈவெண்ட்டோட, இந்த கேம் ஷோவோட மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம். Abismo.
பாய் தான் கடைசி. மொத்தமாக இந்த ரவுண்டில் 22 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 15 பேர் மட்டும் 4th ரவுண்டுக்கு போகிறாங்க. மீதி 7 பேர் இந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேட் ஆகுறாங்க. 4th ரவுண்ட் அடுத்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம்.